இந்த உலகத்தோட வரலாறுல இது வரைக்கும் எத்தனையோ சக்தி வாய்ந்த உயிரினங்கள் இந்த பூமியில் வாழ்றதுக்கான ஆதாரங்களை டெய்லியுமே நம்ம ஒரு பக்கம் கண்டுபிடிச்சிட்டு இருந்தாலும் இன்றைக்குமே நம்ம மனிதர்களோட கண்ணில் படாமல் பல சக்தி வாய்ந்த உயிரினங்கள் பூமியோட ஏதோ ஒரு பகுதியில் ரொம்ப அமைதியாக தான் வாழ்ந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பல பேரால் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்பப்படுது. அண்ட் அதனோட தான் ஏன்ஷியன் கிரீச்சரான எட்டி அப்படின்னு சொல்லப்படுற இந்த பிரம்மாண்டமான உயிரினம். ஸோ பேசிக்கலி இந்த உயிரினத்தை பற்றி யாருமே பெருசாக பேசாததுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலங்காலமாக இது ஒரு மித்திக்கல் கிரீச்சர் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் சொல்லப்பட்டாலும் இன்றைக்குமே ஹிமாலயாவில் இருக்கிற மலைப்பகுதிகளில் இதை வாழ்றதா பல பேர் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புறாங்க. அண்ட் இன்னும் சில பேர் இந்த உயிரினத்தை நேராக பார்த்துருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. இதில் இருக்க ட்விஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, என்னதான் இந்த எட்டி அப்படின்னு சொல்லப்படுற பிரம்மாண்டமான உயிரினம் ஒரு மித்திக்கல் கிரீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு உலகம் முழுக்க ஒரு பக்கம் நம்பப்பட்டாலும் பல வருஷங்களா நேபாளில் இருக்கிற ஒரு பழமையான கோயிலில் இந்த எட்டியோட கையை பாதுகாத்துட்டு வராங்க. அண்ட் இன்னைக்குமே அதை கடவுளாகவும் வணங்குறாங்க. அண்ட் இதற்கு ஹைலைட்டிங் மேட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாதுகாக்கப்படுற கை நிஜமாலுமே எந்த உயிரினத்தோடு அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்டால கூட ஒரு ப்ராப்பரான எக்ஸ்பிளனேஷன் தர முடியல. ஸோ இதை வச்சு பார்க்குறப்ப நிஜமாலுமே இந்த ஏன்ஷியன் கிரீச்சரான எட்டி இந்த பூமியில் தான் வாழ்ந்திருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சா மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த உயிரினத்தை தேடி போகிற வாய்ப்பு கிடைச்சா என் கூட சேர்ந்து நீங்களும் ட்ராவல் பண்ணுங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.